பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல இன்னைக்கு அரோராவுக்கு ஒரு குறும்படம் போட்டு காமிக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. என்னங்க இந்த சீசனே முடிய போகுது. அடுத்த வாரம் கிராண்ட் ஃபினாலே. இதுக்கப்புறம் குறும்படம் போட்டா என்ன போடாட்டி என்ன? யாருக்கு கெட்ட பேர் வந்தா என்ன வராட்டி என்ன? இவங்க தான் வின்னர் அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணிட்டாங்க. பத்தாததுக்கு டைட்டில் வின்னரா தகுதியா இருந்த கானா வினோத்தும் பொட்டி எடுத்துட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் யாருக்கு என்ன குறும்படம் போட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்க தான் அரோரா ஒரு வசமான குறும்படத்த சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தகவல் கிடைச்சிருக்குது. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டியாளர்கள்ல டாப் 6ல இருந்த கானா வினோத் நேத்து ரூ. 18,00,000 பணத்த எடுத்துட்டு பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளில போயிருக்காரு. அவரு போனது அவரோட சொந்த தனிப்பட்ட முடிவு அப்படின்னாலும் கூட, ஏதோ ஒரு சில இடங்கள்ல அரோரா கானா வினோத்த பெட்டி எடுக்கிறதுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. தூண்டுதலா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கிளிப்பிங்ஸ் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த ஒரு கிளிப்பிங்ஸ்லயும் அரோரா கானா வினோத்த எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, பணத்த எடுக்க வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிலாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல தகவல் வந்திருக்குது. ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பணத்த எடுக்கக்கூடியவங்க ரொம்ப லக்கியான ஃபெல்லோ. பணத்த எடுத்தது மட்டும் இல்லாம, இத்தன நாட்கள் அவங்க வீட்ல இருந்ததுக்கான சம்பளம் வாங்குவாங்க. இன்னைக்கு பெட்டி எடுத்துட்டு வெளில போயிட்டாங்கன்னா, அடுத்த 1 வாரம் ஃபினாலே வீக் இருக்கு. அதுல அவங்கள கெஸ்ட்டா கூப்பிடுவாங்க. அந்த 1 வீக் அவங்க வீட்ல தங்கும்போது, அதுக்கான சேலரியும் வரும். அதனால நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி அரோரா சொல்லுவாங்க. இந்த விஷயத்த தான் கானா வினோத் தப்பா எடுத்துக்கிட்டாரான்னு தெரியல. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 90 நாட்கள் அவர் இருந்திருக்காரு. அது போக இந்த ரூ. 18,00,000 பணமும் எடுத்திருக்காரு. அடுத்த வாரம் ஒருவேள இப்ப இன்னைக்கு பயண வீடியோலாம் பார்த்துட்டு அவர் வெளில போயிட்டாலும், ஃபினாலே வீக்குக்கு அவர கெஸ்ட்டா கூப்பிடுவாங்க. குறைஞ்சது ஒரு 4 நாளைக்கு அவர் கெஸ்ட்டா வந்தா கூட, ஒரு நாளைக்கு ரூ. 10,000 சம்பளம் வச்சுக்கிட்டா கூட ரூ. 40,000 வரும். இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தான் அவரு பெட்டிய எடுத்திருக்காரோன்னு தோணுது. இன்னொரு பக்கம் அரோரா வந்து நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. நான் வந்து மண்டைய கழுவல அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. ஆனா வியானாவும், ரம்யாவும் விக்ரம், அரோரா 2 பேரும் கூடி கூடி உட்கார்ந்து பேசியே வினோத்த வந்து பெட்டி எடுக்க வச்சுட்டாங்க. ஒருவேளை அரோரா பெட்டி எடுத்திருந்தார்னா, கண்டிப்பா வினோத் தான் டைட்டில் வின்னர்ங்கிறத ரம்யா ஓப்பனாவே திவ்யா கிட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒரு குறும்படம் போட்டு எந்தெந்த இடங்கள்லாம் கானா வினோத்த அரோரா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்டிய எடுத்ததுக்கு பிறகு அரோராவோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கு? அவங்க ரொம்ப சேடா ஃபீல் பண்ணாங்களா? ஓகே. நம்ம போட்ட ஸ்கெட்ச் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நமக்கு காம்படிஷனா இருந்த ஒரு நபர நம்ம தட்டி தூக்கிட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்களான்னு தெரியல. அவங்களோட அந்த சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு மாரி சர்க்காஸ்டிக்கா தான் இருந்துச்சு. இத வந்து அப்சராவும், ரம்யாவும் நோட் பண்ணி சொன்னா கூட, அத வந்து அரோரா ஏத்துக்கல. எப்படி பார்த்தாலும் அரோரா அவங்க போட்ட பிளான் படி ஒருவேள அவங்க எடுக்கலாம்னு இருந்திருந்தாங்களா? இல்ல அவங்க எப்படியாவது வினோத்த எடுக்க வைக்கணும்னு நினைச்சாங்களா? இதுக்கு என்ன மாரி ஒரு குறும்படம் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கு? அப்படி குறும்படம் போட்டு, எதுக்காக நீங்க கானா வினோத்த பெட்டி எடுக்கிறதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்கன்னு விஜய் சேதுபதி கேட்டாருன்னா, அதுக்கு அரோராவோட பதில் என்னவா இருக்க போது? இல்ல சார், நான் அப்படி எதுவும் தூண்டுதல் பண்ணல. நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல அப்படிங்கிறத தான் அவங்க ரொம்ப உறுதியா இருக்க போறாங்க. உங்க பார்வைக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.